பிளஸிங் சீரியஸில் 64வது பகுதியிலே நாம் இன்றைக்கு இருக்கிறோம். சென்ற வாரத்திலே குடும்பத்தை குறித்து, கணவன் மனைவியினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலேயும் அடுத்த ஒரு பகுதியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு பேசும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு இடைவிட போகிறார். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு பேசும்படியாக இன்றைக்கு பிளஸிங் சீரியஸில் பகுதி 64 நாம் வாசிக்கப்படுகிற வார்த்தை 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பினுடைய வசனம் இதுதான். கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இன்றைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். God bless the child. கர்த்தர் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். God bless the generations. இன்றைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பு இதுதான். கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் மிக பெரியதாக இருக்கிறது. அப்ப நமக்கு தெரியும், அன்னாளை குறித்து நமக்கு தெரியும். அன்னாள் மேலே கர்த்தருடைய கரம் இருந்து கர்த்தர் அன்னாளை ஆசீர்வதித்ததின் நிமித்தமாக, அன்னாளை கர்த்தர் கடாட்சித்ததின் நிமித்தமாக, கர்த்தர் அன்னாளுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தபடினால அந்த அம்மா ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப அதிகமாய் பிரயாசப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், பாரப்படுகிறார்கள். அதன் விளைவாக கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவர்களுடைய ஜபத்தை, விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு சந்ததியை, பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஸோ நம் போன வாரத்தில் தியானித்தோம் கணவன் மனைவியுடைய ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தோம். குடும்ப ஆசீர்வாதத்தினுடைய அடுத்த ஒரு நிலை என்னவென்றால் பிள்ளைகள். கணவன் மனைவியினுடைய ஆசீர்வாதம் தான் பிள்ளைகள். பிள்ளைகளை பார்க்கும் பொழுது தான் பார்த்தோன்னே கேட்பாங்க, ஃபஸ்ட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட அடுத்தது பிள்ளைகளை பற்றி தான் விசாரிப்பாங்க. செகண்ட் எடுத்தோன்னே நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு அடுத்தது பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்களா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, என்ன ஏது டீட்டெயில். அடுத்த உடனே பிள்ளைகள், அடுத்த தலைமுறை போகுது, அடுத்த சந்ததி, ஜெனரேஷன் போகுது. ஸோ கர்த்தருடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் பகுதி என்னவென்றால் பிள்ளைகள் தான். பிள்ளைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த பிள்ளைகளை நாம் சரியாக வளர்த்துவதற்கு ஒரு சரியான தகப்பனும் தாயுமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிற என்னது சொல்லுங்க? மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதன் விளைவாக தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்து பிள்ளைகளை கொடுக்கிறார். இல்லை என்றால் பிள்ளைகளை நான் சில நேரத்தில் பார்ப்பேன், சில பெற்றோரை பார்த்து நான் வருத்தப்படுகிறது உண்டு. என்ன வருத்தப்படுவேன்னா, இவங்களுக்கு பிள்ளைய வளர்த்தவே தெரியல, ஆனால் கர்த்தர் இவங்களுக்கு எதுக்கையா பிள்ளைய கொடுத்தாரு அப்படின்னு நிறைய நேரம் நான் பாரப்பட்டது, வருத்தப்பட்டது, வேதனைப்பட்டது உண்டு. சில குடும்பங்களை நான் பார்க்கும் பொழுது, சில பெற்றோரை பார்க்கும் பொழுது, இவங்களுக்கு பிள்ளைய வளர்த்தவே தெரியல, ஆனா இவங்களுக்கு எதுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தார்? அவன் தவம் இருக்கிறான், பிள்ளை எனக்கு கிடைக்கல, நான் பிள்ளை எனக்கு கொடுத்தா என்னை பிள்ளைய நான் இப்படி வளர்த்துவேன், அப்படி வளர்த்துவேன்னு தவம் இருக்கிறவனுக்கு பிள்ளையை கர்த்தர் கொடுக்காமல் வளர்த்த தெரியாதவன் கையில எதுக்கியா பிள்ளைய கொடுத்திருக்கிறீரு அப்படின்னு நிறைய நேரம் நான் ஆண்டவன்கிட்ட கேட்டது உண்டு. பிள்ளைகளை வளர்த்த தெரியாத பெற்றோர் கையில எதுக்கியா இதை கொடுத்தீங்க அப்படின்னு அநேக நாட்கள் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் பிள்ளைகள் என்பது கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அடுத்த வசனமே அதான், முதல் வசனமே அதான் பார்க்க போறோம். சங்கீதம் 127
4 சொல்லப்படுகிறது. 127:4 சொல்லப்படுகிறது. என்னது? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவரால் கிடைக்கும் பலன். இப்ப கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். ஏதோ பிள்ளைகள் பிறந்துட்டாங்க இருக்கிறாங்கனால ஏதோ நம்ம கல்யாணம் பண்ணோம் பிள்ளைங்க வந்துட்டாங்க அப்படின்னு இல்லை. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். இட்ஸ் ஹெரிட்டேஜ் சொல்லுவாங்க. சுதந்திரம் கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். அது கர்த்தர் நினைத்தால் மட்டுமே சுதந்திரவாளியா இருக்க முடியும். இல்லை என்றால் சுதந்திரவாளியா இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இப்ப நம்ம கையில பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா இது என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல. எப்படி? கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை கொடுக்கணும் நியமித்தபடியினால கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? நம்ம கையில பிள்ளைகளை நாம் சரியாய் வளர்த்துவோம் என்ற ஒரு நோக்கத்திலே கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிறது தான், பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய விதத்தில் நிறைய வசனத்தை நம்ம பார்க்க போறோம். அடுத்த வசனம் தான், பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. அடுத்த வசனம் தான் நீதிமொழி 22:6 சொல்லப்படுது பாருங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. நல்லா கவனிங்க வசனத்தை. பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. இது யாருடைய கடமை? இப்ப சொல்லப்படுது யாருடைய கடமை? பெற்றோர். பிள்ளையானானை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அப்பதான் அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா? அவனை நடத்த வேண்டிய விதத்திலே நாம் நடத்தும் பொழுதுதான் அவன் முதிர் வயதிலையும் அதை பிடித்து கொண்டு ஆட்டோமேட்டிக்கா வளருவான், நடப்பான். இல்லைன்னா இப்பவே அதான் சொல்லுவாங்க, 5 வளையாதது 50 வளைக்க முடியாது. நான் அடிக்கடி சபையிலையும் சரி வெளியிலையும் சரி நிறைய பெற்றோர்கிட்ட சொல்றது, சின்னதிலே வளைச்சிரு, வெட்டிட்டீங்கன்னா வளைக்க முடியாது. இதை நான் சொல்லிட்டே இருப்பேன். ஆனா எந்த பெற்றோரும் எனக்கு செவி கொடுக்கறது இல்லை. கடைசியில் எங்கிட்டே சொல்றது உண்டு, என் பையன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். அது உங்கதெல்லாம் எழுத்து. ஏன்னா நான் சின்னதுல இருந்து சொல்லிட்டே இருக்கிறேன், நீ அவனை மொழி, அவனை புழிஞ்சிரு, அவனை இடுக்கு, அவனை நெருக்கு. அப்பதான் அவன் முதிர் வயதுல அவன் விடாது இருப்பான். நம்ம சின்ன வயசுல விட்டுறோம், பெருசான நம்மளே மதிக்க மாட்டேங்கிறான். இப்ப நம்மளை மதிக்காமல் போகும் பொழுதுதான் தெரிகிறது என்னை மதிக்கவில்லை என்று. இப்ப புரியுதா? அப்படின்னா இப்பதான் பாஸ்டர் புரியுது. இதுக்குதான் சொல்றது, முதல்லயே நீங்க அவனை நடக்க வேண்டிய வழியில நடத்துங்க. நிறைய பெற்றோர்கள் செவி கொடுக்கிறதே கிடையாது. ஏதோ பாஸ்டர் ஏதோ பிள்ளைகள் மேல ஏதோ குற்றத்தை தூக்கி வீசுற மாதிரியும் குடும்பத்தை பிரிக்கிற மாதிரியும், எனக்கு அதான் வேலை பாருங்க. குடும்பத்தை பிரிக்கிறதும் உங்க பிள்ளைகளை பற்றி தவறான கருத்தை சொல்லுவதும் என் தலையெழுத்து. அதெல்லாம் கிடையாது. இப்ப பிரச்சனைன்னா அடுத்தது இன்னும் பிரச்சனையாகும். இப்ப சரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது சரி அவனே ஆகிடுவான். சரி, நிறைய நேரம் பெற்றோர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும், ஒரு சபையிலே ஒரு பையன், ஒரு குடும்பத்தில் ஒரு பையன், அந்த பையன் எடக்கு முடக்கு ரொம்ப. இப்போ பாஸ்டர் சொல்கிறார், டேய் ஒழுங்கா இருக்கணும்டா அப்படின்னு. அவங்களுடைய தாயை கூப்பிட்டு, ஏம்மா உன் பையன் ரொம்ப லொல்லு பண்ணிட்டு இருக்கிறானே, எல்லாம் பார்க்க மாட்டியா? பாஸ்டர், என் பையனை பற்றி நீங்கள் பேசாதீங்க. என்னது? என் பையனை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. என் பையன் எப்படின்னு எனக்கு தெரியும். அந்த பாஸ்டர் விட்டுட்டார். போ, என்னமா பண்ணு. அடிச்சுக்கிட்டு விழுகிறான், கை கால் உடையுது. நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், கதையே சொல்லிட்டு இல்லை. இப்போ கை உடஞ்சோன்னா கால் உடஞ்சோன்னா யாரை கூப்பிடணும் தெரியுமா? பாஸ்டர் என் பையன் விழுந்துதான் ஜாப் பண்ணுங்க. ஏடா சபத்துக்கு மட்டும் பாஸ்டர் வேணும், ஒழுங்கா வளர்த்துங்கடானா என் பையனை பற்றி நீ சொல்லாத. இப்போ அடி வாங்குறது யாரு? உன் பையன். கவலைப்படுறது யாரு? நீயே. எனக்கு கவலையா? இல்லை, நான் ஜாப் பண்ணிட்டு போயிடுவேன். வேதனையை அனுபவிக்கிறாரு நீ தான், குடும்பம் தான், பையன்தான். நீங்கள் தான் விழுகிறீங்க, நீங்கள் தான் அடி வாங்குறீங்க. எவ்வளோ அடி வாங்கினாலும் நாங்கள் அசர மாட்டோம். இப்படி தான் இருப்போம். நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நிறைய பெற்றோர்கள், நிறைய பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது வழின்னா என்னன்னு தெரியல. வசனம் சொல்லுது, முந்தின வசனத்துக்கு வாங்க. இதோ
பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை காப்பது யார் கையில் இருக்கிறது? சொல்லுங்க. ஒரு சுதந்திரத்தை கர்த்தர், ஒரு பொருளை, ஒரு காரியத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார்னா அதை நாம் தான் சரியாக பராமரிக்க வேண்டும், நாம் தான் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். அவர் கொடுத்ததை அவர் கேட்பாரு. மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கான கணக்கை அவர் உங்களிடத்துல தான் கேட்பார். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்க மாட்டார். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். அவன் தவறான வழியில போனால் அவனை கணக்கு கேட்க மாட்டார். முதல் கணக்கு யார்கிட்ட கேட்பார் தெரியுமா? பெற்றோராகிய உங்களிடத்துலயும் எங்களிடத்துல கேட்பாரு. நீ என்னடா பண்ண? ஏன் தெரியுமா அடிக்கடி ஆண்டவர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறாரு? இந்த பிள்ளைகளை கொடுத்ததான காரியம் ஏற்கனவே 2 தடவை பேசியாச்சு, இது 3ஆவது தடவை பேசிட்டு இருக்கிறேன். ஆவியானவர்கிட்ட கேட்டா திரும்பியும் பேசு அப்படிங்கிறாரு. இந்த பிளஸிங் சீரியஸ்ல பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை போய் பாருங்க, பின்னாடி சீரியஸ்ல பாருங்களேன். திருப்பி முன்னாடி வாசிச்சிருப்போம், தியானிச்சிருப்போம். ஆனா திரும்பியும் கர்த்தர் சொல்றார், நீ தியானிக்கணும், நீ சொல்லணும், நீ சொல்ல வேண்டியதை நீ சொல்லு. இப்ப என்னன்னா, ஆண்டவர் என்கிட்ட கணக்கு கேட்டார், நான் சொல்லிடுவேன், ஆண்டவர் என் கணக்கு, மை கோட்டா இஸ் ஓவர். நீ சொன்னி, நான் சொல்லிவிட்டேன், என்னுடைய கோட்டா முடிஞ்சிருச்சு. இனி இப்ப நான் அதுக்கு ஆமா, நான் கையை கழுவிட்டு போயிடுவேன். ஏன்னா நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், நான் பேச வேண்டியது பேசிட்டு ஆண்டவர் உணர்த்துறது சொல்லியாச்சு, அவ்வளவுதான். இனி செயல்பட வேண்டியது, செய்ய வேண்டியது ஒவ்வொருத்தரும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் கிடைக்கிற பலனை குறித்து கர்த்தர் சொல்றாரு. அப்பா உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பேன்பா, உங்ககிட்ட தான் முதல் கணக்கு கேட்பேன். உன் பிள்ளைகள் என்ன வழி கொண்டிருக்கிறார், உன் பிள்ளை என்ன வழியில் இருக்கிறார். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, வாங்கப்பா மாத்து, அடுத்த வசனத்துக்கு நீதிமொழியில் வா. அவன் நடக்க வேண்டிய வழியில அவனை நடச்சுன்னு யார்கிட்ட சொல்றான்? ஆண்டவர் நம்ம கிட்ட தான் சொல்றாரு. இப்ப அவன் தவறான வழியில போனா இது காரணம் யாரு? யாஸ், முழு பொறுப்பையும் நம்ம தான் ஏத்துக்கணும். ஏன்னா வேற வழி இல்லை. ஏன்னா கர்த்தர் சுதந்திரத்தை நம்ம கையில தான் கொடுத்துருக்கிறாரு. ஆபிரகாமை குறித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் பல வருடங்கள் கழித்து பிள்ளையை கொடுக்கிறார். அந்த பிள்ளையாண்டானை கர்த்தர் சொல்றார், எனக்கு பலி கொடுத்துரு. ரைட் ஆண்டவரை கொடுத்துறேன். இப்ப பையன் கேட்கிறான், அப்பா கட்டை இருக்குது, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனா பலி செலுத்துறதுக்கு ஆடு இல்லையப்பா அப்படின்னு. பையன் சின்ன பையன் கிடையாது, கிட்டத்தட்ட 12-14 வயசுன்னு சொல்றாங்க. 14 வயசு யார்? தினகரா? தினகர் என்ன வயசு? 15ஆ 16ஆ? அப்படி எஃப்சி வயசு. இந்த புள்ள கேள்வி கேட்குமா கேட்காதா? எதுக்குப்பா கையை கட்டுற நீ? இப்போ இருக்க பிள்ளைங்களாம் வாங்கையே கட்டிக்கிட்டு நீ வேணா படுத்துக்கோ, எதுக்கு என்னைய படுக்க சொல்கிறேன்? மக்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒருவேளை இப்போ இருக்கிற பிள்ளைகளாக இருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? ஆபிரகாம் கையை கட்டி தூக்கி மேலே போட்டிருப்பான். என்னை எதுக்கு நீ பலி செல், உனக்கு வேணுமே நீ பலியா ஆடா, நீ மாட்டு, நீ யார் என்னைய பலியா படுக்க வைக்கிறதுக்குன்னு கேட்டிருப்பான். ஆனால் நல்லா கவனிங்க மக்களே, ஆவியானவர் என்னோட பேசிக்கும் போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒருவேளை அங்கே அப்படி நடந்துருந்தா நினைச்சு பாருங்க. ஆபிரகாம் ஐயோ ஆண்டவரே தெரியாம மாட்டிக்கிட்டாண்டவரை காப்பாத்துக்க அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு. கண்டிப்பா அவன் ஆபிரகாம பலிபீடத்துல படுக்க போட்டு அவன் ஓடி இருப்பான், எஸ்கேப் ஆயிருப்பான். ஏன்னா தப்பிச்சா போதும், அப்பா விட்டா நம்மளைய பலி செலுத்திடுவான். இப்ப இருக்கிற சூழ்நிலை யோசித்து பாருங்க. ஆனால் அந்த பையன் கர்த்தரால் போதிக்கப்பட்டபடியினால ஆபிரகாம் சிறு வயதிலிருந்தே அவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடச்சின வழியினால ஒரு வார்த்தை கூட அங்க பேசல. கையை கட்டுறியா? கட்டுப்பா. 14 வயசு பையன் அமைதியா நிற்கிறான்னு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அவன் எந்த விதமான வம்பு பண்ணாமல் சரி பலிபீடத்தின் மேலே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பலினாவே வெட்டிடுவாங்கடா அப்படின்னு அவன் சின்னதுலேருந்து பார்த்து வளர்ந்தவன். ஏன்னா பலி செலுத்தாமல் இருக்க மாட்டான். ஆபிரகாம் வீட்டில் எல்லாம் கொளுத்த கன்று ஏகப்பட்டது இருந்தது. அப்படின்னா பலிங்கிறது அவனுக்கெல்லாம் ஊறி போனது அவன் வாழ்க்கையில். அப்படின்னா அவனுக்கு தெரியும் படுக்க போட்டுட்டாவே நம்ம சாப்டர் ஓவர். அப்பா என்னடா என்னைய கொன்றுவியாடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனாலும் அவன் வாய் தரவில்லை. ஏன் தெரியுமா? அதுதான் கர்த்தரால் நடக்க வேண்டிய வழியிலே அவன் நடத்தினான். ஒரு வார்த்தை கூட பேசல, அமைதியா படுத்து கிடக்கிறான் பாருங்க. ஒரு வேளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இப்ப இருக்கிற ஒரு ஸ்டேஜா இருந்தாலும் படுத்திருந்தாலும் உருண்டு கீழே விழுந்துருவோம்டா. நீ வெட்டிடுவியா பார்த்தலாம், இங்கிட்ட அங்கிட்ட உருண்டு கூட படுத்திருக்கலாம். ஆனா மக்களே
அவன் பலி செலுத்துறதுக்கு தன்னையே அர்ப்பணிக்கிறான் பாருங்க. சில விஷயங்களை நம்ம சின்னதுலேருந்து டியூன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பழகிடுவாங்க. ஆனால் நிறைய நேரம் நம்ம டியூன் பண்ணுறதை நிறுத்திடுறோம். கொஞ்சம் சொல்கிறோம், அப்புறம் நிறுத்திடுறோம். நிறுத்தக்கூடாது. பெற்றோராக நம்ம செய்ய வேண்டிய வேலை டியூன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கத்தி இருக்குது, ஒரு அருவா இருக்குதுன்னு வைங்க. அந்த அருவாவை வெட்டுன்னு வெட்டுறோம். ஒரு மரத்தை இதழை கொஞ்ச நாளில் அது ஷார்ப்பு போயிடுச்சு. போனோன்னு என்ன பண்ணுறோம்? சாணம் பிடிக்கிறவங்க கொடுத்து நல்லா பல அதுக்கப்புறம் திருப்பியும் சரி மொன்னையாகி போச்சு, தூக்கி வீசி வேற கத்தி வாங்க அப்படின்னு வாங்குறோமா? இல்லை, ஷார்ப் பண்ணிட்டே இருக்கிறோம். திருப்பி வெட்டுவதற்கு திருப்பி ஷார்பன். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்தி ஆக வேண்டும். அது அமைதியாக இருக்கிற நேரத்தில் அமைதியாக இருக்கு. நாம் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டும். நாம் சொல்ல வேண்டிய வேலையை சொல்ல வேண்டும். நாம் பேச வேண்டிய வேலையை அவனுக்கு எரிச்சலாக தான் இருக்கும். போன வாரத்தில் பேசினேன். அந்த ஷார்ட் மெசேஜை நீங்கள் பார்த்துருக்கீங்க, கனெக்ஷன். அது ஏகப்பட்ட பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நிறைய ரிப்ளை வந்திருந்தது. அதில் நிறைய பேர் பாஸ்டர் ரொம்ப அருமையாக பேசியிருக்கீங்க பிள்ளைகளுக்கு அந்த கனெக்ஷனை பற்றி அப்படின்னு நிறைய பேர் அந்த அந்த ஷார்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கனெக்ஷன், அந்த தொடர்பு இல்லாமல் போய்விட்டால் பிள்ளையாண்டானுக்கு அவன் போக்கிலே அவன் ஓடிக்கொண்டு இருப்பான். நாம் செய்ய வேண்டிய வேலை அவனை கனெக்ஷன்ல இருக்க வைக்க வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா. அப்ப அவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது. எங்க அம்மா ஒரு மணி நேரம் தான் என்கிட்ட பேசினாங்க சாவறதுக்கு முன்னாடி. எப்படி? எங்க அம்மா படுத்துட்டு இருக்கிறாங்க. 2 நாள்ல மரித்து போக போறார்கள். படுத்துட்டு இருக்கிறாங்க. என்னை கூப்பிட்டாங்க, ஜெரவைங்க வா அப்படின்னாங்க. போனேன். பக்கத்தில் உட்காரு அப்படின்னாங்க. படுத்துட்டே சொல்றாங்க உட்காந்து. 1 மணி நேரம் என்கிட்ட பேசினாங்க. இதெல்லாம் இப்படி இருக்கணும், இதெல்லாம் இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், இப்படிலாம் இது பண்ணணும். நான் 2 நாள் மரித்து விடுவேன், நாளைக்கு இல்லை நாளானைக்கு நான் மரித்து விடுவேன். என்கிட்ட அவங்க ஓப்பனாக சொன்னது தான். தேவதூதர்கள் வந்து விட்டார்கள், தேவதூதர்கள் இங்கே நிற்கிறதை நான் பார்க்கிறேன். நான் இன்றைக்கு இல்லை நாளைக்கு நான் மரித்து விடுவேன். அதனால் உனக்கு சொல்கிறேன், நீ என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் பார்த்துக்கோ. இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ண இப்படிங்கிறத அவங்க தெளிவாக அவங்களுடைய சரித்திரத்தை முழுவதும் சொல்லிவிட்டு, இப்படியெல்லாம் இருக்கணும், நீ தனிமையாக இருப்ப, இப்படி வாழணும், அப்படி இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இதை செய்யக்கூடாது, ஒரு பெரிய லிஸ்ட்டை விட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே 1.5 மணி நேரம் முடியாமல் இருக்கும் பொழுதும் தாயானவள் செய்ய வேண்டிய வேலையை செய்துவிட்டு போய்விட்டாள். எனக்கு அப்போ தெரியல, ஏன்னா அப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு அப்போ தெரியல, ஆனால் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. எங்கள் அம்மா மரித்து போய் சில வருடங்கள் கழித்து நான் தனிமையில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஆவியானவர் திரும்பியுமாக அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு நினைவுபடுத்துகிறார். சில ஆண்டுகள் கழித்து அப்பொழுது நான் அமர்ந்திருந்திருக்கும் பொழுது எல்லா வார்த்தைகளையும் எனக்கு ரீகால் ஆகும் பொழுதுதான் ஆவியானவர் சொல்லுகிறாரு, அதெல்லாம் அவங்க பேசுனதெல்லாம் திரும்பி ரீகால் ஆகுது, என் மண்டைக்குள்ள ஓடுது. அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நம்ம இனிமேல் இப்படி தான் இருக்கணும், நமக்குன்னு ஒரு பவுண்டரி. இந்த பவுண்டரியை தாண்டி நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், 10 மணிக்கு மேலே நான் வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக மாட்டேன். இன்னைக்கு சொல்கிறேன், 9:30 மணி ஆச்சுனாவே எனக்கு வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிற எண்ணம், கான்சியஸ் ரொம்ப அதிகமாகிடும். அது எனக்கு நானே உருவாக்கி கொண்ட ஒரு பவுண்டரி. எவ்வளோ விசிட்டிங் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி. அன்னைக்கு ப்ரேயர் மீட்டிங்க்கு போயிட்டு நானும் தினம் வரும்பொழுது அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டே இருந்த மணியை பார்த்துட்டு, ஐயோ டைம் ஆகுது, சீக்கிரம் போகணும் ஒரு 100 தடவை சொல்லு. ஏன்னா எனக்கு டிஃபால்ட்டாகவே என் ரத்தத்தில் ஊறிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? என்னை வழி நடத்துறவங்க அப்படி நடத்திட்டாங்க. சிறு வயதிலே அதை சொல்லி கொடு, அவன் இருதயத்தில் அதை பதிக்கவை, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். மக்களே, இதை செய்யணும். நம்முடைய வேலையை நாம் தவறாமல் செய்யணும். கஷ்டத்தாலும் சரி, வருத்தப்பட்டாலும் சரி, முதிர் வயதிலே அவன் விடாதிருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்யணும். வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 13 16 வசனங்களை வாசிக்க கேட்போம். மார்க் 10ஆவது அதிகாரம் 13 16 வசனங்களை வாசிக்கலாமா? அப்பொழுது சிறு பிள்ளைகள் அவரை தொடும் பொழுது
அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். கவனிங்க, சிறு பிள்ளைகளை என்னிடத்திற்கு வருவதற்கு அப்பா கொஞ்சம் வழி விடுங்கடா, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு சொல்லி அவர்களை தடை பண்ணாதிருங்கள் சொல்லி, தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ராஜ்யம் சிறு பிள்ளைகளை போல இருக்கிறது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க, பிள்ளைகளை யார் ஆசீர்வதிக்கிறார்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார். புரிகிறதா? பிள்ளைகளை ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆவியானவர் சொல்றார், ஆண்டவர் சொல்றாரு, அவனை என்கிட்ட கொண்டு வா, நீ நான் அவனை பிளஸ் பண்ணணுங்கிறாரு. புரியுதாங்கன்னு? அவர் அமர்ந்திருக்கிறார், அவர் ஊழியத்தில் இருக்கிறார், அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் வருகிறார்கள், அங்கே உள்ளே வரவிடாமல் தடைகள் இருக்கிறது. தடைகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அவர் சொல்றார், எப்பா பிள்ளைகளை உள்ள வர்றதுக்கு தடை எல்லாத்தையும் நகர்த்துக்கடா. யாரெல்லாம் தடை பண்றாங்க? தடை பண்ற எல்லாத்தையும் வாயை மூடிட்டு போக, எல்லா பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வா. அக்கட புரியுது என்னன்னு? என் பையன் இப்படி இருக்கிறான், என் புள்ள அப்படி இருக்கு சொல்லக்கூடாது. இப்ப யார் தடை பண்றா? இப்ப நம்ம தடை பண்றோம்னா ஆண்டவர் என்ன பண்றா தெரியுமா? நீ எதுக்கு தடை பண்ற? பிள்ளைய என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு அவருக்கு இந்த சம்பவத்தை புரியுதா இல்லை உங்களுக்கு? அங்கே சீஷர்கள் நீ யார் அதட்டுறதுக்கு நோடுறான்? பிள்ளைகளை என்கிட்ட கொண்டு வா, நான் ஐ வாண்ட் டு பிளஸ் them. மக்களே, தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு காரணம் தெரியுமா? ஆசீர்வாதத்துக்கு தான். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுகள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடு. முதல்ல ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்துட்டாவே போதும், வந்து அமர்ந்தாவே போதும், தேவ சமூகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாவே போதும். உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தா, உள்ள நுழைஞ்சிட்டாவே பிரசன்னம் அவனை எப்படியாவது தொற்றும். நேரம் ஒரு ஆமேன் சொல்லியிருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? உள்ள நுழையணும், உள்ள நுழைஞ்சிட்டாவே போதும். உள்ள நுழையாமல் இருக்கிறது மிகப்பெரிய தடையே. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியாமல் தடை இருந்தது. ஒருவேளை அவர்கள் பானும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசித்திருந்தால் அவர்கள் வாழ்க்கை வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனால் அவன் வாழ்க்கை மாறாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனே, அவன் குடும்பமே, அவன் நண்பர்கள், கூட இருந்தவர்கள். காரணம் என்ன தெரியுமா? நம்ம அவங்க பார்வைக்கு வெட்டி கிளிய போறோம், அவர்கள் ராட்சதர்கள் மாறி தெரிகிறார், அவர்கள் அப்படியாக இருக்கிறார், அவர்கள் இப்படியாக இருக்கிறார், நாம் அவர்களை மேற்கொள்ள முடியாது, நம்ம போனா நம்மளை அமுக்கிடுவான், அடிச்சிடுவான், நொறுக்கிடுவான். இப்படி இவனே நெகட்டிவா பேசிய இவன் வாழ்க்கையை இவன் நாசமாக்கிட்டான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு அவன் பாத்திரனாய் உள்ளே போக முடியவில்லை. புரியுதா மக்கள் என்னன்னு? ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, நான் அவங்க மேல கைகளை வைத்து ஆசீர்வதிக்கணும். புரியுதா? போட்டிருக்கா இல்லையா? வசனத்தை பாருங்க. அவர்களை அணைத்து கொண்டு, அணைப்பாரு, அரவணைப்பா. அவர் சொல்றாரு, பிள்ளை எங்கிட்ட கொண்டு வா, நான் அவனை அணைச்சு அவன் மேல கையை வச்சு அவனை ஆசீர்வதிக்கணும் நான் விரும்புறேன்னு சொல்றார் ஆண்டவர். இப்ப தடை பண்றவன் எவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தேவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஐயா நீ எதுக்கு தடை பண்ற? பிள்ளைய எங்கிட்ட கொண்டு வா. என்னங்க சத்தம் வர மாட்டேங்குது? புரியுதா? இன்னைக்கு ஆவியானவர் பேசுறாரா? கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் ஆசீர்வாதத்தை நானே தடை பண்றேன். எப்படியாவது என் பிள்ளையை கொண்டு போய் உள்ள சொல்லுவாங்க, எப்படியாவது இந்த ஸ்கூல்ல கொண்டு போய் அவனை தள்ளி விட்டுட்டா போதுங்க. நிறைய பேர் அவ்வளோ சொல்றாங்க, எப்படியாவது இந்த காலேஜுக்குள்ள போய் அவனை தள்ளி விட்டுட்டா போதுங்க, எப்படியாவது அவனுக்கு ஒரு வேலைக்கு இல்லை தள்ளி விட்டுட்டா போதும். ஏன் சொல்றோம்? அவனை உள்ள தள்ளி விட்டோம்னா அவன் அதுக்கப்புறம் பழகிடுவான். மக்களே, இதுதாங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதும். ஆண்டவர் சொல்றது அதுதான், உள்ளவா, நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். பிள்ளையின் ஆசீர்வாதம் வருகிறது, பிள்ளைக்கான ஆசீர்வாதம் வருகிறது, பிள்ளைக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதற்கு நம்மளே தடையாளியாய் மாறிட கூடாது.
அதற்கு தடையாய் வருகிற எல்லா தடைகளையும் எப்படி அகற்றி அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, தேவனிடத்திலிருந்து அவனுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை, தேவனிடத்திலிருந்து அவளுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை சேர வைக்கிறது நம்முடைய வேலை. அல்லேலூயா. அதற்கு என்ன வேணாலும் நம்ம செய்யணும். ஒன்று முக்கியமான விஷயம், நம்ம பிள்ளைகளை கொண்டு வந்து உள்ள தள்ளணும். இந்த பையன் பிறந்தான், யாரு? சாமுவேல் என்ற பையன் பிறந்தான். கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவளுக்கு குழந்தைகள் பிறந்தார்கள். உடனே அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, பையனை கொண்டு வந்து எங்கே தள்ளி விட்டுருச்சு? போட்டுருச்சு, தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு. வச்சுக்கோடா, நீங்களே வச்சுக்கோடா, இவனு நீங்களே வளர்த்துங்கடா அப்படின்ட்டு போயிடுச்சு. ரொம்ப நாள் தவம் இருந்து பெற்ற பையனை கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுச்சு. ஆண்டவர் நீ வளர்த்துமா ஆண்டவரே. மக்களே புரியுதுங்களா? நான் வளர்த்துறதை காட்டிலும் நீர் வளர்த்தினால் அது சரியாக இருக்கும். எவ்வளவு அருமை. கொண்டு வந்து தூக்கி போட்டு போயிடுச்சு அந்த அம்மா. இப்போ இந்த குழந்தை யாரு கூப்பிடுறான்னு கூட அந்த பையனுக்கு தெரியல. எங்க அம்மா சத்தம் எனக்கு தெரியும், ஆனா இந்த சத்தம் புதுசா இருக்குதியா. இந்த சத்தம் யாருன்னு எங்க அம்மா சத்தம் தெரியும், எங்க அப்பா சத்தம் தெரியும், ஆனா இந்த சத்தம் யாருன்னே தெரியலையே. சரி, இங்க இருக்கிற ஆள் ஒரே ஆள் தான், அவர்கிட்ட போய் கேட்டுருவோம். யோ நீ கூப்பிட்டியா? நான் கூப்பிடலையே. இல்லை யாரோ நீ கூப்பிட்டமா இருந்துச்சு. அப்படியா? சரி போய் படுத்துக்க. திருப்பி கூப்பிட்ற சத்தம் கேட்டோம். நேராக ஏலிட்டு போய், எப்பா நீ திருப்பி இல்லை நான் கூப்பிடல. திருப்பி 3வது தடவை போய் ஆஹா என்னடா அது. இப்பதான் அவருக்கே புரியுது, ஓஹோ நம்மளும் கூப்பிடல, இங்க யாரும் கூப்பிடல, அப்ப யாரோ ஒருத்தர்னா அவர் தான் கூப்பிட்டுருக்கிறாரு. சரி நீ போய் படுத்துக்கோ. ஆண்டவர் திருப்பி கூப்பிட்டாருன்னா ஒண்ணு செய்ய சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. நீ எங்கிட்ட வான்னு சொல்லல, திருப்பி சத்தம் கேட்டுச்சுன்னா நீ சொல்லும்படி என் கேட்கிறேன்னு சொல்லு, அவர் உங்ககிட்ட பேசுவாரு. அந்த சத்தத்தை நீ கேட்டு அவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். சின்ன வயசுலயே ஏலி சொல்லி கொடுத்துட்டார். ஏலி அவங்க பசங்களுக்கு கூட சொல்லி கொடுக்கல, ஆனா யாரோ ஒரு பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்ப நான் ஏலி யாரு? ஊழியக்காரன். நான் யாரு? நான் சொன்ன கேட்கிறானா? நீங்களே கேட்க மாட்டேங்கிறீங்க. அங்க அண்ணால் சொல்லல, ஏலி சொல்றான், ஏய் கொண்டு விடுவேன். அவன் பையனை சொல்லாம வேற பையன்லாம் மிரட்டிட்டு இருக்கிறான். அவன் பசங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா உருப்படியா ஒரு வேலை செஞ்சாங்க. என்ன வேலை தெரியுமா? சாமுவேலை நல்லா வளர்த்தி விட்டான். அதுவரை சந்தோஷம். அவனுக்கு கிடைச்ச பாக்கி ஏதோ கொஞ்சம் நஞ்சம். அவன் பிள்ளை வெட்டிட்டான். சொல்லுவாங்களே ஊராங்குள்ளையை ஊட்டி வளர்த்தான், ஆனா அவன் பிள்ளையும் வளரல ஒழுங்கா. எப்படியோ சாமுவேலை வளர்த்து விட்டான். சாமுவேல் அந்த தேசத்திலே மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சிறு வயதிலே அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது கற்றுக் கொடு. சொல்ல முடியாது. ஒருவேளை கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம பிள்ளைகள் மேலே விசேஷித்தவைகளாக இருந்தால், ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் ஊழியக்காரராய் மாறலாம், நம்முடைய பிள்ளைகள் ஊழியக்காரிகளாய் மாறலாம், நம்முடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசியாய் மாறலாம், நம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிற சுவிசேஷங்களாய் மாறலாம். இதுக்கு நான் தான் ஏதாவது பண்ணணும். நான் எதுவும் பண்ணாமல், நான் எதுவும் ஒப்பு கொடுக்காம ஆண்டவரும் செய்ய முடியாது. அதனால உங்கள் பிள்ளைங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன்னு நான் சொல்ல வரல, தப்பாக நினச்சிக்காது. பாஸ்டர் பாத்தியா அப்படின்னு சொல்கிறாருன்னு. ஏதோ ஆவியானவர் எனக்கு உணர்த்துறான்னு நான் பேசி கொண்டு இருக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு எப்பயுமே தெரியும். நான் இப்போ ஜோம் மட்டும் தான் வந்தேன். அங்கேருந்து வரும்போது, ஆண்டவரே நான் மேலே ஏற போகிறேன், என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியாது, வசனம் மட்டும் எனக்கு தெரியும். ஆவியானவர் நீர் பேசும்னு சொல்லிட்டு தான் நான் ஏறி இப்போ கூட ஜோம் மட்டும் தான் வந்தேன். ஏன்னா மெசேஜ் ஆண்டுடைய வார்த்தைங்கிறது ஸ்பெஷல். அது சில நேரங்களில் என்னை அறியாமலே ஆவியானவர் நிறைய பேசுவார். அப்போ ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் என்னென்னா, ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார், நம்ம பிள்ளைகளை நாம் பிள்ளையை எங்கிட்ட கொண்டு வந்து விடு, நான் அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். மக்களே புரியுதுங்களா? அவனை கொண்டு வந்து சொல்லுங்க, கொண்டு வந்து விடு. I want to bless them. அவர்கள் மேலே கைகளை வைத்து நான் அவங்கள சொல்லுங்க, I want to bless them. அவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என் பிள்ளைங்கள்ட்ட போய், எங்கள் தகப்பன்ட்ட போய் என் பிள்ளைகளை காமிச்சிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துடணும். நல்லா கவனிங்க, அந்த ஆசீர்வாதம் வரணும்னு விரும்புகிறாங்க. இப்போ 2 பசங்களையும் கையை வச்சான்.
அதுலேயுமே அவனுக்கு ஒரு சுயநலம் இருந்துச்சு, என்னன்னா மாற்றி வச்சிடலாம். ஆனால் தன் தகப்பன் சொல்றாரு, இல்லை இல்லை, இவனும் ஒரு மாறுவான், ஜனக்கூட்டமாய் வருவான், இவனையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஐ வாண்ட் டு பிளஸ் ஹிம் ஆல்சோ. நான் ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம், இவனுக்கு தனி ஆசீர்வாதம், அவனுக்கு தனியான ஆசீர்வாதம் இல்லை, ரெண்டு பேரையும் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். மக்களே புரியுதுங்களா? தேவன் விரும்புகிறதும் அதுதான். ஆசீர்வாதம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். அதை தேவன் சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கு சரியாய் போய் சேர வேண்டுமே தவிர பார்ஷாலிட்டிலாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? என்னன்னு இருக்கீங்களா இல்லையா? தேவன் எப்பொழுதுமே பார்ஷாலிட்டி பார்க்கிற தேவன் அல்ல. இவனுக்கு இதை கொடுக்கணும், அவனுக்கு அதை கொடுக்கணும், இவனுக்கு இதை கொடுத்துருவோம், அவனுக்கு அதை கொடுத்துருவோம், இவனுக்கு நிறைய கொடுத்துருவோம், இவனுக்கு கொஞ்சம், அதெல்லாம் தேவன் பார்க்கவில்லை. தேவன் நினைத்தவைகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆசீர்வாதம் வரணும். ஆமே. அப்ப தேவன் விரும்புகிறது, என்கிட்ட வா நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என்கிட்ட வா நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தாதான் ஆண்டவர் நம்மளைய, நம்ம பிள்ளைகளை இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. எங்கே ஓடினாலும், எங்கே அலைந்தாலும், எங்கே திரிஞ்சாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கலாமா? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. நல்ல கவனிங்க, இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயத்தை கவனிங்க. ஆவியானவர் சொல்றார், ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறாரு, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. அந்த இருதயத்தில் வச்சுக்கிட்டு இல்ல, அடுத்தது அதை என்ன பண்ணுறமா, நீ அவைகளை யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? இல்லை. எப்படியா? எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு போதிக்கிறீங்க? ஆவியானவர் தெளிவா சொல்றாரு பாருங்க, உன் பிள்ளைகளுக்கு அவைகளை என்ன பண்ணு, கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் சொல்லுங்க, உட்கார்ந்திருக்கும் போதும், நடக்கிற போதும், படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் அவர்களை குறித்து. என் பையனை ஜபத்தில் உட்கார சொன்னா அவன் எந்திரிச்சு ஓடிடுறான் பாஸ்டர். எப்படி? என்ன என்னை குருன்னு பார்க்காதீங்க, ஆவியானவர் பேசுறத சொல்றேன். என் பையனை ஜபத்தில் உட்கார சொன்னா அவன் பாட்டுக்கு, ஏன் நீ ஜபம் பண்ணி நான் போறேன்ட்டு போயிடுறேன். இப்போ எப்படி அவன்கிட்ட பேசுறது? நீர் படுத்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, உட்கார்ந்துருக்கும் போது, நடக்கும்போது பேசு. பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் விட்டுட்டு இப்போ பேசுனா அவன் எப்படி கேட்பான்? பேச வேண்டிய சூழ்நிலை பேசாமல் விட்டு அவன் வேற நிலைக்கு போனதுக்கப்புறம் பேசினா அவன் எப்படிங்க கேட்பான்? நிறைய நேரம் பெற்றோர்கள் தங்கள் இருதய கண்களை, மனக்கண்களை திறக்காதபடியினால்தான் தங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு அவர்கள் நாசமடைகிறார்கள். என்ன சொன்ன புரிஞ்சுதா? நிறைய நேரம் பெற்றோராகிய நாம் தெளிவடைந்து செயல்படாமல் விட்டபடியினால்தான் அநேக நேரம் பிள்ளைகள் நாசமாக போயிட்டு இருக்கிறான். அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தான். முழு பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆவியானவர் தெளிவாக சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கு நீ எப்படி போதிக்கணும்? கருத்தா போதிக்கணும். கர்த்தர் பிள்ளைகள் நம்ம கையில் கொடுத்துருந்தார். பல வருடமாக பிள்ளைகள் நம்ம கிட்ட தான் இருக்காங்க. சின்னதுலேருந்து நம்ம தான் வளர்த்துறோம், நம்ம தான் டியூன் பண்ணிகிட்டே இருந்திருக்கணும். ஃபோன் கேட்குறான் அப்படின்னோடனே நம்ம யார் வாங்கி கொடுக்குறோம்? நம்ம தான் வாங்கி கொடுக்குறோம். நான் ஒரு பிள்ளையை பார்த்தேன், அது எப்பயுமே ஃபோனு கையுமாகவே இருக்கும். டேய் சவுண்டு அதிகமாக இருக்குட, கேம் விளாண்டுட்டு இருக்கிற, சவுண்டை கம்மி பண்ணுறா, பாஸ்டர் வந்திருக்கிறாரு, அவர் வந்துட்டு போகிறாரு அப்படின்னு விளாண்டுட்டு இருக்கிறேன்.
எப்படிங்க? நான் வீட்டுக்கு போயிருக்கிறேன், நான் போய் உட்காந்துருக்கிறேன், அவன் ஒரு பக்கம் அப்படியே விளாண்டுட்டுருக்கிறான். நான் அவனை பார்க்குறேன், பெற்றோரை பார்க்குறேன், நான் அவனை பார்க்குறேன், பெற்றோரை பார்க்குறேன். இப்போ யார் சொல்லணும்? அவன் இந்த நிலைமைக்கு காரணம் யார்? போனதுக்கு காரணம். வீட்டுக்கு யார் வராங்கன்னு கூட அவனுக்கு தெரியல. ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை, ரொம்ப மோசமான ஒரு நிலை. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. என்ன சொல்றதுன்னே வார்த்தைகளே இல்லை, வார்த்தைகள் இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு நீ போதிக்க வேண்டியதை சரியாக போதி. அவனுக்கு சொல்ல வேண்டியதை எப்படி? உன் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் சொல்லு. அந்த நாட்களிலெல்லாம் பெற்றோர்கள் உட்காந்து பிள்ளைகளை உட்கார வச்சு, நான் பார்த்துருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன், நிறைய பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பெற்றோர்கள் செய்த வேலை. பெட் டைம் ஸ்டோரி, படுக்க போகும்போது பிள்ளைகள் படுக்க போகும்போது பெட் டைம் ஸ்டோரின்னு பைபிள் வசனத்தையும் பைபிள் கதையும் தான் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் பெற்றோர்கள் இப்போ அந்த ஃபோனை வச்சுக்கப்போ, என்னையை தொல்லை பண்ணாமல் இருந்தா சரின்னு ஃபோனை கொடு, அது ஜிங்கிள் பெல் அப்படிங்குது, அதுக்கு அத்தனை கத்தி எல்லாத்துக்கும் நமக்கே நெஞ்சு வலி வந்துடும் போல, அப்படி பிரியா அப்படிங்குது. என் பிள்ளை பார்த்தீங்களா அப்படின்னு அறிவாக நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இவன் அறிவு கட்டவன். அந்த காலத்துல எல்லாம் பெற்றோர்கள் படுக்கும் பொழுது பிள்ளைகளை உட்கார வச்சு படுக்க வச்சு உட்கார் படுத்துருவோம் படு. நான் கதை சொல்றேன். ஒரு காலத்துல ஒரு நோவா தாத்தான்னு ஒருத்தர் இருந்தாரா அப்படின்லாம் கதை சொன்ன நாட்கள் எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் அதை செய்கிறார்கள்? ஒரு கடைக்கு போயிருந்தேன், ஒரு 1.5 வயசு குழந்தை இருக்கும், அது கையில் ஃபோனை கொடுத்துட்டாங்க. அது ஃபோனை நோண்டிக்கிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அது கூடையில் உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்குது. அது முடிஞ்ச உடனே அதுக்கு மாற்ற தெரியல, ஏன்னு கத்துது, கடையே திரும்பி பார்க்குது. உடனே அந்த அம்மா ஓடி போய் ரைட் போட்டு விட்டு வந்துருச்சு. அந்த அம்மா ஷாப்பிங் பண்ணுது, அந்த ஆள் ஷாப்பிங் பண்ணுறா, இது குழந்தை உட்காந்து கூடையில் உட்காந்துக்கிட்டு நோண்டி. நான் போய் பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருந்தேன். அட பாவிகளா, 1.5 வயசு குழந்தைய இந்த நிலைமை ஆக்கிட்டீங்க. கண்டிப்பாக இவன் 19 வயசு வரும் பொழுது உன்னைய படுக்க போட்டுருவேன். அதுக்கு நீ இப்பவே வழி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு வந்துட்டேன். மக்களே, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது மக்களே. அந்த காலத்தில் உட்கார வச்சு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். என்னையவே மறக்க மாட்டேன். நான் நிறைய நேரம் இன்னைக்கு நினச்சி பார்ப்பேன், எங்கள் அப்பாலாம் என்னை டார்ச்சர் பண்ணுவார். அன்னைக்கு டார்ச்சராக இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு அதை நான் பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தண்ணி எடுக்கிற போகும்போது அப்போலாம் சைக்கிளில் தான் போகணும், வண்டியெலாம் கிடையாது, சைக்கிள். அந்த சைக்கிளில் வந்து கயிறு போட்டிருப்போம், அந்த வெள்ளை கலர் முறுக்கு கயிறு இருக்கும், 2 குடத்தை வச்சு தள்ளிட்டு வரும். அந்த கயிறு எடுத்து ஒரு விளாசுவார், அந்த முறுக்கு கயிறு எடுத்து அடிப்பார் பாருங்க. கயிறு மாதிரியே இருக்கும் தொடையெல்லாம், எப்படி கயிறே இருக்கும் அப்படியே. அந்த கயிறு அப்படியே அச்சு இருக்கும், அதை தேய்ச்சோம்னாலும் போகாது. அது போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். அன்றைக்கு நாங்கள் ஓடி ஒளிஞ்சோம், அடி வாங்கினோம், பாரபட்சமே பார்க்க மாட்டிப்பார். பியூலா நவுந்துக்கோ, குறுக்கால வந்த உனக்கு சேர்ந்து விழும் அப்படின்ட்டுருவார். எங்கள் அம்மா போயிடுவாங்க ஓரமாக, விளாசி முடிச்சதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வருவாங்க. அடி வாங்கினியா சந்தோஷம், கர்த்தருடைய ஆசிரியர் போயிடுவாங்க. அவங்கெல்லாம் தேட்டுறதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. இன்னைக்கு சில குடும்பத்திலே தடுக்கிறதில்லை, சில குடும்பத்தில் அடிக்காதீங்க பிள்ளைய போச்சா, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. என்னையெல்லாம் உருட்டுனாங்க, அதனால தான் இன்னைக்கு இப்படி நிற்கிறேன். மக்களே, பிள்ளையாண்டான உட்காரும் பொழுது எங்கள் அப்பா சொல்லுவார், கொசுவலெல்லாம் கட்டி முடிச்சிடுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பியும் சொல்கிறேன். கொசுவலையெல்லாம் கட்டி முடித்து கொசுவலைக்குள்ளே தான் உட்காந்துருப்போம்.
எத்தனை மணியாக இருந்தாலும் சரி நைட்டு படிப்பு ஒரு பக்கம் முடியும். படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் எழுத வேண்டியதை எழுதி படிக்க வேண்டியதெல்லாம் படித்த முடிச்சுட்டு படுக்க போகும்போது சாப்பிட்றதுக்கு உள்ளே போய் கொசுவலைக்குள்ளே உட்காந்துட்டு சோறு தட்டை உள்ளே விடுவாங்க. சொங்கின்னு உள்ளே வரும், தொங்கின்னு உள்ளே வரும். சாப்பாடு தட்டு முன்னாடி இருக்கும், பைபிளும் முன்னாடி இருக்கும். அவர் சொல்லுவார் எங்கள் அம்மாட்ட, அவன் பைபிள் வாசித்து முடித்தானா அவனுக்கு சோறு கொடுப்பார். என்னதுங்க, நான் பொய் சொல்லலை. எப்படி 2 ஆகாரத்தையும் முன்னாடி வச்சிருவாங்க. பைபிள் வாசிச்சானா, ஒரு அதிகாரம் வாசித்து முடிச்சானா நீ சாப்பாடு கொடு. எத்தனாவது படிக்கிற பையனுக்கு தெரியுமா? 3வது படிக்கிற பையன் நான். என்னங்க சொல்லுங்க, 3வது படிக்கிறேன் நான். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்களா? பைபிள் ஒரு அதிகாரத்தை தமிழில் படித்து முடிச்சாதான் நீ அவனுக்கு சோறே கொடுக்கணும். சோத்தை பார்ப்பேன், பைபிளை பார்ப்பேன். சோத்தை பார்க்கறது பைபிள். இங்கே படித்தாதான் சோத்தில் கை வைக்க முடியும், இல்லைன்னா சோறே கிடைக்காது. வாஸ்து முடிக்கிற வரைக்கும் சோத்தில் கையை வைக்க முடியாது. தெரியுமா? நான் ஒன்றும் கதை சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். டெய்லியும் இது என்றைக்கோ ஒரு நாள் இல்லை, தினமும் இதுதான், தினமும் இதுதான் எங்களுடைய ரூல். குடும்ப ரூலே தான். நீ நடக்கும் பொழுதும், நீ உட்காரும் பொழுதும், நீ படுக்கும் பொழுதும், உன் வீட்டில் இருக்கும் பொழுதும் உன் பிள்ளைகளுக்கு இவைகளை கருத்தாய் போதி. அப்படிதான் எங்களை வளர்த்துனாங்கய்யா. அப்படிதான் இன்றைக்கும் என்னுடைய சகோதரன் வீட்டில் இது நடக்கிறது. எத்தனை மணி ஆனாலும் சரி, நைட்டு மேத்யூ பைபிள் எடுத்து உட்காரு, ஜோனா 2 பேரும் பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பெட் டைமுக்கு பெட்ரூமுக்கு போக முடியும். 2 மணி ஆனாலும் சரி, ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, மீட்டிங்க்கு போயிட்டு வந்தாலும் சரி, அநேக நாட்கள் இதை நான் கண்ணார பார்த்திருக்கிறேன். மக்களே நல்லா கவனிங்க, பிள்ளைகளை இப்படி தான் வளர்த்தணும். அநேக நேரம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுத்தோமா? அவன் பைபிளே தொட மாட்டேங்கிறான் பாஸ்டர். காரணம் யாரு? நம்ம தான். நம்மளே வளர்த்துனாங்கல்ல, ஏன் நம்மளால பிள்ளைகளை வளர்த்த முடியல? என்ன வளர்த்துனவங்களுக்கு நான் எப்படி வளர்த்த வேண்டும் என்று ஏன் அந்த அறிவில்லை? ஏன் அந்த அறிவின் கண்கள் திறக்கப்படவில்லை? சூழ்நிலை மாறலாம், காலங்கள் மாறலாம், எவ்வளவு டெக்னாலஜி வளரலாம். இன்னைக்கு நாங்கள் பயபக்தியாக தான் இருக்கிறோம். எவ்வளவு ஃபேஷன் வளர்ந்தாலும் இன்றைக்கு எதை உடுத்து வைக்கணுமோ அதுதான் உடுத்து வைக்க வேண்டும். கிழிஞ்ச பேண்ட் போட எனக்கும் தெரியும், ஆனால் அது லட்சணமா இருக்காது. யாரு கேட்பா கிழிஞ்ச பேண்ட் போட்டு போனா? பாஸ்டர் என்ன பேண்ட் இப்படி போட்டிருக்கீங்கன்னு கேட்பானா? இது யார் இஷ்டம், நான் போடுவேன்னு சொல்லுவேன். ஒருத்தரும் கேட்க முடியாது. ஆனால் இது தேவன் பார்வையில லட்சணமா இருக்குமா? மகளே, நாம் உலகத்திலே பிள்ளைகளை வளர்த்தக்கூடாது, தேவனுக்குள் பிள்ளைகளை வளர்த்த வேண்டும். இதுதான் தேவன் தருகிற ஆசீர்வாதம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறான். பிள்ளைகளே நல்லா கவனிச்சுக்க, உனக்கு சேர்த்து தான் பேசிட்டு இருக்கிறேன். உன் தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ணலைன்னா நீ ஆசீர்வாதமா இருக்க முடியவே முடியாது. நீ சம்பாதிக்கலாம், உன் கை திறமை இருக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கோ. நீ வாழ்நாள், உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக வசனம் சொல்லுது. அப்பா அம்மாவை மதிக்காம நீ என்ன செஞ்சினாலும் இன்னைக்கு சொல்றேன், அது வாய்க்கவே வாய்க்காது. உன் தகப்பனுடைய கண்ணீரும் உன் தாயினுடைய கண்ணீருக்கான பலனை நீ அனுபவிப்ப. சாபம் இல்ல, வார்த்தையை சொல்லுகிறேன், வார்த்தையை சொல்லுகிறேன். சென்ற வாரத்தில் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அந்த குடும்பத்தில் 3 பேர், 3 சகோதரர்கள். மூத்தவர் சொல்றார், ஒரு சம்பவத்தை அவர் என்கிட்ட சொல்றார். என்னுடைய கடைசி தம்பி, அவனுடைய நிலை மிகுந்த மோசமாக இருக்கிறது பாஸ்டர் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டேன். அவன் ஒரு பிள்ளையை விரும்பினான். அந்த பிள்ளையை விரும்பினபடினால என் வீட்டில் வந்து என் தாயினிடத்தில், என் தகப்பன் மரித்து விட்டார், என் தாயினிடத்தில் நான் இந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான். சரி கல்யாணம் பண்ணிக்கப்பா, உன் இஷ்டம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நேராக வந்து எங்கள் அம்மா கழுத்தில் இருந்த செயினை கையை வச்சு புடுங்கினா. எங்கள் அம்மா, டே என்ன போட்டிருக்கிறது ஒரே செயின்ரா, இதை ஏன்டா புடுங்குற? இதை புடுங்கினா என் பொண்டாட்டிக்கு தாலி செய்யணும் அப்படின்னு சொல்கிறான்.
அந்த அம்மா கயிறை பிடிச்சிக்கிட்டு அதை செயினை பிடிச்சிக்கிட்டு ஒடியாந்து மூத்த மகனுடைய வீட்டிற்கு ஒடியாந்துட்டு, மகனே காப்பாத்துறா, அவன் என் செயினை பிடிங்கிட்டு போன்னு விரும்புறான். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், அந்த வீட்டுக்குள்ள, அதாவது அந்த தாய் அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த கோபத்தையும் ஆதகத்தையும் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் உடைத்து நொறுக்கி விட்டு வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் சூறையாடி கொண்டு போய்விட்டான் அந்த கடைசி பையன். அப்பையும் விடவில்லையா, நேர சகோதரன் வீட்டுக்கு வந்து ஒழுங்கு மரியாதையா இந்த செயினை கொடுத்துரு, இல்லைன்னா அவ்வளவுதான் தொலைச்சு விட்டேன் அப்படின்னு மிரட்டி அந்த தாயுடைய கழுத்திலிருந்து செயினை பறித்து கொண்டு போய் தன்னுடைய மனைவிக்கு அவன் தாலி செஞ்சு போடுறான். நல்லா கவனிங்க. போன வாரத்தில் அவர் சொல்றாரு, ஆனா இது நடந்து முடிந்து விட்டது. அவர் என்கிட்ட அதை ரீகால் பண்றாரு, சொல்றாரு. திருமணமாகி அவர்களுக்கு குழந்தை இல்லை. அநேக மருத்துவரை சந்திக்கிறார்கள், குழந்தை பெற்றுக்கொள்ள வழி இல்லாமல் போய்விட்டது. மனைவிக்கு திடீர்னு சரீரத்தில் பலவீனம் வருகிறது. என்னவென்று பார்த்தால் கேன்சர் நோய் வந்துவிட்டது. ட்ரீட்மெண்ட்டுக்கு அலைகிறார்கள். கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா சொல்லிட்டான், உங்கள் மனைவியை காப்பாற்ற முடியவில்லை, நீ என்ன வாழ்ந்துட்ட அப்படின்னு மூத்த சகோதரன் கேட்கிறார். கடைசி சகோதரனை பார்த்து, அன்றைக்கு என் தாயினுடைய கண்ணீர் இன்றைக்கு உனக்கு பதிலன் அளிக்கிறது மகனே என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீ என்ன நல்லா இருக்கிற? ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த மக்களே. நினைத்து பாருங்கள், தகப்பனுடைய தாயினுடைய வேதனையின் கண்ணீர் நிச்சயமாய் அது என்னைக்கு இருந்தாலும் வந்துடும். அதனால பிள்ளைகளே, நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. இல்லைன்னு வைய, நீ தகத்திமித்தாதான். என்ன தாளம் போட்டாலும் என்ன ஆட்டம் போட்டாலும், நீ ஃபாரினுக்கே போனாலும் சரி, நீ சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் சரி, உன் பெற்றோருடைய கண்ணீர் என்னைக்குனாலும் தேவ சமூகத்திலிருந்து பலனளிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இல்லையே, உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா உன் தாயும் தகப்பனையும் கணவன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ கர்த்தர் சமூகத்துக்கு வரணும். அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்றைக்கு ஏதோ கோபத்தில் பேசுகிறோன்னு நினச்சிக்காத. கோபம்லாம் இல்லை எங்களுக்கு. உன் மேலே எங்களுக்கு என்ன கோபம்? நீ நல்லா வாழணும், நீ நல்லா இருக்கணும். நேற்றைய தினத்தை கூட நான் சொல்லி கொண்டிருந்தேன். சபையை நாங்கள் சுத்திகரித்து விட்டு நாங்கள் கிளம்பும் பொழுது, நாங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது சகோதரி பிரேமாட்ட சொல்லிட்டு இருந்தேன், கவிதா அவர்கிட்ட பேசிட்டு இருக்க சொன்னேன், இந்த காரியங்கள் இங்கே நாம் பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். யாருக்காக? இன்னும் சில நாட்களிலே, இன்னும் சில வருடங்களிலே வயதாகிவிட்டு ஒவ்வொருத்தரும் பெட்டி படிக்க கிளம்பிட்டு பரலோகத்துக்கு போயிடுவோம். அடுத்த தலைமுறை இந்த சபையை அவங்க தான் இருக்க போகிறாங்க. நம்ம அவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம். அவன் உருப்படியானவனாக இருந்தான், அப்படியே தான் சொன்னான் அவங்ககிட்ட, அவன் உருப்படியானவனாக இருந்தால் இந்த சபையை கட்டி காப்பாற்றுவான். அவன் நல்லவனாக இருந்தால், இந்த சபை மேலே அக்கறை இருந்துச்சுன்னா, வாஞ்சை இருந்துச்சுன்னா, அடுத்த தலைமுறை எல்லாம் சந்ததி எல்லாம் இந்த சபையை நடத்தும். இல்லை என்றால் இந்த சபையை நடத்துறதுக்கு ஆள் இல்லாமல் போய்விடும். இதே வார்த்தையை நான் சொன்னேன், நான் பொய் சொல்லவில்லை. இவ்வளவு பிரயாசப்படுகிறது யாருக்காக தெரியுமா? பிள்ளைகளுக்காக. இவ்வளவு பாடுபடுகிறது யாருக்காக? பிள்ளைகளுக்காக. இவ்வளவு ஊழியம் செய்கிறது யாருக்காக? பிள்ளைகளுக்காக. இவ்வளவு கத்துறது யாருக்காக? பிள்ளைகளுக்கு. நீ நல்லா இருக்கணும். சொல்லுங்க, வாசிக்கலாமா? ஆவியானவர் பேசுகிறாரா? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாமா? இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி. நல்லா கவனிங்க. இன்றைக்கு சொல்லுகிறார், பிள்ளையே, மற்றவர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறோம், பிள்ளைகளை பார்த்து பெரியவர்களுக்கும் பெரியவர்களை பார்த்து பிள்ளைகளுக்கும் சொல்லப்படுகிறது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் மிக பெரியவனாயிருப்பான். இந்த பிள்ளையை போல எவன் தாழ்த்துகிறானோ, மக்களே அழகா சொல்லப்படுது பாத்தீங்களா? குழந்தைகளுக்கு போல, பெரியவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இந்த குழந்தையை போல நீங்கள் தாழ்த்தினீர்கள் என்றால் நீங்கள் பரலோகத்தில் எப்படி இருப்பீங்க?
பெரியவர்களாக இருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்றார், பிள்ளைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம். பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்கிறார், இந்த பிள்ளைய போல நீ இருக்கணும், அப்பதான் பரலோகத்துக்கு வர முடியும். ஆண்டவர் பிள்ளைகள் மேலே ரொம்ப பிரியப்படுறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளே, நம்மளை பார்த்து கூப்பிடுறது காரணம் தான். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கற்று தந்திருக்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 128 3வது பி பகுதி 2வது பகுதியை பார்க்கும் பொழுது 128 3 2வது பகுதி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்கிறார்கள். பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? நம் பந்தியை சுற்றிலும் அவர்கள் அடுத்த சந்ததியில ஆசீர்வாதமா இருக்கணும், அடுத்த தலைமுறையில் ஆசீர்வாதமா இருக்கணும். பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்கணும். ஏசாயா 54:13 சொல்லப்படுகிறது. நான் வேகமாக போக விரும்புகிறேன். ஏசாயா 54:13 சொல்லப்படுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். வசனத்தை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும். நிறைய பெற்றோர் என்கிட்ட சொல்றாங்க, இவனால எனக்கு நிம்மதியே போச்சு பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசுன்னு. பிள்ளைங்க தான் பிரச்சனையே. இப்ப பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா சமாதானமே சொல்லுங்க, சமாதானமே இருக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு மேல வசனம் வார்த்தை சொல்லுது, மேல வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உன் பிள்ளைகள் எல்லாரும் எப்படி போதிக்கப்பட்டிருக்கணும்? நான் நிறைய பேசிட்டேன். ஆண்டவரால போதிக்கப்பட்டு இருந்தாதான் சமாதானம் வரும், இல்லைன்னா சமாதானம் வராது. நான் அடிக்கடி சொல்றதுக்கான அதான், குடும்ப ஜெபம் பண்ணுங்க. ஃபேமிலி பிரேயர் மஸ்ட். உட்கார்ந்து பிள்ளைகளும் பெற்றோரும் ஒன்றாய் உட்கார்ந்து. ஃபாரின்ல ஒரு கலாச்சாரம் இருக்குது. என்ன கலாச்சாரம் தெரியுமா? அமெரிக்காவில், ஃபாரின் தேசங்களிலே, மேலே நாடுகளில் ஒரு கலாச்சாரம் இருக்குது. என்ன கலாச்சாரம்னா, ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா பிள்ளைகள்லாம் தனித்தனியாக போயிடுவாங்க. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அவர்கள் அனைவரும் எங்கு இருந்தாலும் சரி, எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, அந்த நாளிலே அவர்கள் அனைவரும் ஒரு வீட்டில் வந்துடணும். அப்போ அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நான் இது செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், நான் இப்படி பண்ண போகிறேன், நான் இப்படி பண்ண போகிறேன், நான் இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணுறேன், நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணுறேன், எல்லாத்தையும் அப்போ தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கிளம்பி திருப்பியும் வந்து, அது இவங்களுடைய பழக்கமே. என்ன தெரியுமா? பெற்றோரும் பிள்ளைகளும் ஒன்றாய் அமர்ந்து அவர்கள் காரியங்களை பகிர்ந்து கொள்வது. அது ஒரு நல்ல பழக்கம் தான். நிறைய குடும்பங்களில் பெற்றோர்கிட்ட பிள்ளைகள் சொல்வதில்லை, பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள் பேசுவதில்லை. நிறைய ஒரு கனெக்ஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த சரியான தொடர்பு இல்லாதபடினால அநேக பிரச்சனைகளும் போராட்டங்கள் இருக்கிறது. என்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெற்றோரிடத்துல பிள்ளைகள் சொல்லணும். ஒருவேளை சில காரியங்களை குடும்பத்தில் செய்யற மாதிரி இருந்தா பிள்ளைகளை வந்து உட்கார வச்சு நம்ம குடும்பமா உட்கார்ந்து பேசணும். நம்ம நிறைய நேரம் அதெல்லாம் செய்யறதே கிடையாது. ஆனா நிறைய நேரம் பிரச்சனை தெரியுமா? இங்கே நாம் பேசாமல் விடுகிறதுனால அவன் வேற யார்ட்டையோ போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் எல்லாம் சொல்லுவான், பேசுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் நல்லவனா இருப்பான், ஒரு 4 பேர் ஆமாம், ஒருத்தன் சொல்லுவான், டே வேணாண்டா அப்படின்னு, ரூபனை போல. மற்ற சகோதரன்லாம் தூக்கி போடுறான் அவனை உள்ள, டே வேணாண்டா வேணாண்டா வேணாண்டா, அவன் நம்ம சகோதரன்டா வேணாண்டா அப்படின்னு கடைசி பையன் கத்துறான் யோசேப்பை குறித்து. ஆனால் மற்றவன்லாம் ஒருத்தன் நல்லவனா இருப்பான், 4 பேர் ஆமாம் நல்ல வழியில் நடத்த மாட்டான், தீமையான வழியில் தான் பேசுவானுங்க. ஒருத்தனை ஏற்றி விட்டு ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணி. ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க மக்களே, பிசாசு தந்திரமாக குடும்பங்களை பிரிக்கிறதுக்கு இப்படி தான் வேலை பண்ணுவான். நிறைய நேரம்
குடும்பங்களை தவிடுபடி ஆக்குறதற்கு பிசாசு இப்படிப்பட்ட மனிதர்களை, இப்படிப்பட்ட பிசாசுகளை அனுப்பி விடுவான். பிள்ளைகளை தவறான காரியங்களை போதிக்கப்பட்டு பெற்றோரை மதிக்காமல் பெற்றோருக்கு விரோதமாகவே செயல்பட வைக்கிறதுக்கு பிசாசு வேற ட்ராக் எல்லாம் பயன்படுத்துவான். அதற்கு ஒரு நண்பர்கள் வட்டாரம், அவன் இருக்கிற நிலை, அவன் ஸ்கூலுக்கு போறது இல்லை காலேஜுக்கு போறது, இப்படிப்பட்ட நிலையிலே இதுக்கு தான் அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நல்ல ஸ்கூலை கொடுங்க என் பையனுக்கு, என் பிள்ளைக்கு நல்ல நண்பர்களை கொடுங்க, தேவையில்லாத நண்பர்களை நீங்களே நகர்த்தி விட்டுறீங்கப்பா, வேண்டாம் அவனுக்கு, இப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணா ஆண்டவர் தானாவே. நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். என்னுடைய வாலிப நாட்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண உண்டு. ஆண்டவரே யாரு இருக்கணுமோ அவங்க மட்டும்தான் இருக்கணும், தேவையில்லாத மனிதர்களிடத்திலிருந்து என்னை விலக்கிருங்க, அவனை விலக்கிருங்க. மக்களே, ஆண்டவர்கிட்ட நான் அதிகமாக ஜெபம் பண்ணதெல்லாம் உண்டு என் வாலிப நாட்கள். ஆண்டவர் அதெல்லாம் செஞ்சிருக்கார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பான், திடீர்னு பார்த்தா காணாம போயிடுவான். ஆண்டவர் தூக்கி காணும், எங்கேயாவது சத்தமே இருக்காது. எங்கடா சத்தமே இல்லை, அவ்வளோதான், வரமாட்டான். ஏன்னா ஆண்டவர் அவனை ஓட்டவே விட மாட்டார். மக்களை நல்லா கவனிங்க, இதெல்லாம் நமக்கு அவசியம் தேவை. ஏனென்றால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது தெரியுமா? பிள்ளையினுடைய ஆசீர்வாதம், அடுத்த தலைமுறை சந்ததியின் ஆசீர்வாதம், அது ரொம்ப முக்கியம். நம்முடைய அடுத்த தலைமுறையே அவங்க தான். அவள் சரியா இல்லை என்றால் எல்லாமே போச்சு. வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள் வாசிக்கலாமா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். வசனம் வந்துருச்சு, இதுதான் ஜட்ஜ்மெண்ட். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்குள் எப்படி கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். கர்த்தரை பத்தி சொல்லி இருந்தா தானே கர்த்தருக்குள் கீழ்ப்படிவான். கர்த்தரை பத்தி சொல்லலைன்னா கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிதல் தெரியாது அவனுக்கு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது தெளிவா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். அடுத்தது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. கமாண்ட்மென்ட் இதுதான். அடுத்தது, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ரெண்டு பேத்துக்குமே சொல்லப்படுது, பெற்றோர்களுக்கும் சொல்லப்படுகிறது, பிள்ளைகளுக்கும் சொல்லப்படுது. பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். பெற்றோர்களே நீங்க கோபப்படாதீங்க. எப்படி? ஆமா, கோபப்படாதீங்க, கோபப்படுங்க. கோபப்பட வேண்டிய விஷயத்துக்கு கோபம், எல்லாத்துக்கும் கோபப்படக்கூடாது. அவன் எல்லாத்துக்கும் கோபப்படுறதுனால சில நேரத்தில் ஓடிடுறான். ஐயோ இவங்க டார்ச்சர் தாங்க முடியல. நான் எப்போ கோபப்படணுமோ, எப்போ கோபப்படக்கூடாதோ. எங்கள் அப்பா உச்சக்கட்ட கோபம், எங்கள் அம்மா கிட்ட கோபத்தையே பார்க்க முடியாது. எப்படி புரியுதா உங்களுக்கு? 2 ட்ராக்கு. ஒரு ட்ராக்கு கோபத்தின் ட்ராக், ஒரு ட்ராக்கு கோபமே கிடையாது. இங்கே கோபத்தை பார்க்கவே முடியாது, அங்கே கடிந்து கொள்ளுதலும் கோபமும் இருக்கும். இங்கே அன்பும் கடிந்து கொள்ளுதலும் இருக்கும். கோபமும் கடிந்து கொள்ளுதல் இல்லை, கோபமும் கடிந்து கொள்ளுதலும், இங்கே அன்பும் கடிந்து கொள்ளுதலும். மக்களே, ஆண்டவர் விரும்புகிறது தான் பெற்றோர்களுக்கு எப்படி பிள்ளைகளை நடத்தணுங்கிறது நல்லா தெரியணும். தெரியலனா கர்த்தரிடத்துல கேளுங்க, அவர் நிச்சயமா உங்களுக்கான ஞானத்தை ஜெபம் பண்ணணும். நீங்க பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணணும். நம்ம செய்ய வேண்டியது அதிகமாக ஜெபம்தான். ஜெபம் இல்லைன்னா பிள்ளைகளை நடத்த முடியாது. ஜெபம் இல்லாமல் பிள்ளைகளை வழியில் கொண்டு வரலாம் என்றால் கண்டிப்பா நம்முடைய திறமை தாளந்தில் முடியாது. ஜெபத்தினால மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஜெபம் இல்லாமல் ஜெயத்தை எடுக்க முடியாது. ஸோ ஆண்டவர் சொல்ற அழகா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளுக்கு கோபம் இல்லாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும். அப்போ சிக்ஷை கண்டிப்பாக வேணும். கர்த்தருக்கேற்ற சிக்ஷை, கர்த்தருக்கேற்ற போதனையில்
வளர்க்கணும்னு கர்த்தர் சொல்றார். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் முடிக்க விரும்புகிறேன். இன்னும் 2 வசனம் தான். நீதிமொழிகள் 17:6 வாசிக்கலாமா? பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். அருமை பாருங்க. பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு என்ன தெரியுமா? கிரீடம். பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. வா, எவ்வளவு அழகு வார்த்தை தெரியுமா? பிள்ளைகளுடைய மேன்மை யாரு தெரியுமா? பிதாக்கள் தான். பிள்ளைகள் நல்லா வா இந்த பிள்ளைங்க நல்லா வளர்த்திருக்காங்க அப்படின்னு யாரை பத்தி சொல்றாங்க? பெற்றோரை பத்தி தான் சொல்றாங்க. இந்த பிள்ளை சூப்பரா இருக்கிறாயா, யாருக்கு தெரியுமா மேன்மை? பெற்றோர், பிதாக்களுக்கு மேன்மை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவேன், பிள்ளைகளின் பிள்ளைகள் யாருக்கு கிரீடம்? வீட்டில் இருக்கிற வழி நடத்துகிற ஓல்டு பீப்புளுக்கு, முதியவர்களுக்கு அது கிரீடமாக இருக்கிறது. மக்களே, கர்த்தர் விரும்புகிறது இதெல்லாம். குடும்பம் கிரீடமாக இருக்கணும், குடும்ப பிதாக்கள் மேன்மையா இருக்கணும் கர்த்தர் சொல்றார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கலாம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமாய் முடியும், அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சர்ப்பணியமாய் இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. முன்னாடி வசனத்தை வாங்க. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. எத்தனை பிள்ளைகள் இதை பின்பற்றுகிறீர்கள்? பிள்ளைகள் இப்ப இருக்க பிள்ளைகள் சொல்லுது, எங்க அப்பாவுக்கு அறிவில்லை அப்படிங்கிறான். அப்படிதான் சொல்றேன். ஆமா, அவங்களுக்கெல்லாம் அறிவில்லை, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் ஐயோ அப்படி குத்தலாம் போல இருக்கும், எதுவுமே பண்ண முடியல. எங்கள் அம்மாக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, சிம்பிளாக ஒரே வாரத்தில் முடிச்சிடறேன். தெரியுதா தெரியலையான்லாம் அவன் உணர்றதில்லை, கேட்கறதுலாம் கிடையாது. எடுத்தோடனே அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. நாங்களாம் எந்த டெக்னாலஜியில் இருக்கோம், நீங்களாம் அந்த காலத்தில் உள்ளவங்கிறேன். ஏன் அந்த காலத்தில் இருந்தவங்களும் நாங்களும் வாழலையா? நாங்களும் மனுஷங்க தானே, மிருகமா? நாங்களாம் ஆடு மாடு மாதிரியே மேய்ச்சிட்டு இருந்தோம் இல்லை? எங்களை அப்படி தான் மேய்ச்சாங்களா? இல்லையே. எல்லாத்துக்கும் சோறு தான் போட்டாங்க, எங்களையும் அப்படி தான் வளர்த்துனாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் ரொம்ப என்னமோ வானத்துலேருந்து குதிச்சு வந்த மாதிரியும், நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரியும், வேறு யார் இருக்காங்க வந்துச்சு, சுனிதா வில்லியம்ஸ் மாதிரியும், என்னமோ நாசாலேருந்து குதிச்ச மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறேன். கட்டி விட்டு நாசாக்கு அமுச்சு விட்டா தெரியும், சோறு தண்ணி இல்லாமல். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்கும் பொழுது எனக்கெல்லாம் பயங்கரமாக கோபம் வரும். ஆனாலும் இப்போ கொஞ்சம் ஸ்தானம் உயர்ந்துருச்சு. அமைதியாக இருக்கணும், பொறுமையாக டீல் பண்ணணும், நிதானமாக டீல் பண்ணணும். அதனாலவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறார் பிள்ளைகளுக்கு, இன்னைக்கு சொல்கிறார், முடிக்க விரும்புகிற ஒரே வசனம் தான், உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. சில பெற்றோருக்கு பிள்ளைகள் சொல்லி கொடுக்குறாங்க, ஏன்னா பெற்றோருக்கே என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் சில குடும்பத்தை பார்த்து வருத்தப்படுவேன். அந்த பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகளை நடத்துவது எப்படின்னே அவங்களுக்கு தெரியல. பாவமாக இருக்கும். சில நேரம் பார்த்தா அவங்களுக்கு பிளாங்க் அவுட்னு சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லை, பிளாங்காக இருக்காங்க. அவங்க வெளி உலகத்தையும் தெரியல, உள் உலகமும் தெரியல, பிள்ளைகளை பற்றியும் தெரியல, எதுவுமே தெரியாமல் அதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன இப்படி இருக்காங்களே, அவங்ககிட்ட சொல்லி கொடுத்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ளவும் மனம் இல்லாமல் இருக்கிறான். என்ன செய்வதென்று தெரியவில்லை, அதை கற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, கற்றுக்கொள்ளவும் மாட்டேங்கிறான். இப்போ பிள்ளையை நடத்தவும் தெரியல, அவனும் மாற மாட்டேங்கிறான், பிள்ளையும் நடத்த முடியல. சில குடும்பம் அப்படி இருக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆவியானவர் இன்னைக்கு சொல்லுகிறார் நமக்கு, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஒருவேளை இன்னைக்கு தெரியாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு, திரும்பியும் ஆவியானவர் சொல்கிறார் அதே வார்த்தை. இன்றைக்கு வேணாலும் உங்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு கசப்பாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாளிலே நீ உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது, நீ அன்னைக்கு நீ உட்கார்ந்து அழுவ. நீ அழுகும் பொழுது
உன் கையில் எதுவும் இருக்காது. பிள்ளைகளே, ஆவியானவர் இன்னைக்கு சொல்லுகிறார், தயவு செய்து உன்னை நீ தாழ்த்து. இல்லை என்றால் உன்னுடைய ஃப்யூச்சர் ரொம்ப மோசமாக இருக்கும். நீ ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், சொல்லுவாங்க ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கணும்னா நீ செய்ய வேண்டியதை செய்யணும். நீ நடக்க வேண்டிய வழியில் நடக்கணும். நீ போதிக்கப்பட்டபடி நடக்கணும். சபை இதை சொல்லதான் செய்யும். ஊழியராய், ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய் நான் இந்த வேலையை செய்து கொண்டு தான் இருப்பேன் என் உயிர் உள்ள வரை. எத்தனை பிள்ளைகள் தான் சரி, இதை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். ஏன்னா இது என் தலைமையில் விழுந்த கடமை. அதை நான் செய்து கொண்டே தான் இருப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். மீண்டும் ஒரு விசையாக பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம் வந்து சேர வேண்டுமா? நீங்கள் உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கணுமா, சுகித்திருக்கணுமா? வசனத்தை மாற்றுங்க, கடைசி வசனம் உபாகமம். நீ ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கணும்ப்பா. உபாகமம் 11ஆம் அதிகாரம் முடிக்க விரும்புகிறேன். 18, 19 வாசித்து முடிக்கலாம். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும், நல்லா கவனிங்க, உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும், உங்கள் பிள்ளைகளுடைய நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல் அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை, நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், பிள்ளைகளுக்கும் பிதாக்களுக்கும் சந்ததிகளுக்கும் சொல்லுகிறார். அந்த முந்தின வசனத்துக்கு வாங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையா கர்த்தர் உங்கள் 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 பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும், அதாவது கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரத்தில், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தில், மகனே மகளே, ஆண்டவர் உனக்கு தான் சொல்றார், முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தில், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சபையில உன் நாட்கள், உங்கள் நாட்கள், உங்கள் பிள்ளைகளுடைய நாட்கள் பூமியின் மேல் வானம் இருக்கும் மட்டும் நாட்களை போல அநேகமா இருக்கும்படிக்கு. அடுத்த வசனம், நீங்கள் 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 என் வார்த்தைகளை எங்க எழுதி வைக்கணும்? இருதயத்திலும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இருதயத்தில். எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகள்லாம் சொல்லுங்க, இருதயத்தில் எழுதி வைக்கணும். அது மாத்திரமல்ல, உங்கள் ஆத்துமாவில பதித்து வைக்கணும். சொல்லுங்க, சீல் பண்ணணும். இன்றைக்கு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்துல, உன் ஆத்துமால இவைகளை பதித்து வை. அவைகள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களுக்கு நடுவாக. எப்ப இங்க நிக்கணும்? எங்க இருக்கணும்? உன் கண்ணு எங்கேயும் போக கூடாது. எப்பயும் பார்க்கும், ஆஹா இல்ல இல்ல போயிடணும்யா, புரியுதா? தானியேல் பயங்கரமா வளர்த்தினாங்க அவனை. தானியேலை பற்றி எந்த விதமான சரித்திரமும் இல்லை. தானியேலுடைய அப்பா தெரியல, அம்மா தெரியல. தானியேல் ரைட் இருக்கிறாரு. அவன் எந்த ஊருன்னு தெரியும், ஆனா அவனை நல்லா வளர்த்திருக்காங்கன்னு தெரியும். தேவனுக்கேற்ற பயம், தேவனுக்கேற்ற ஞானம். இதை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிட மாட்டோம். ராஜஸ்தானத்தில் வந்து அமர்ந்து விட்டான். இப்பொழுது ராஜா சொல்றார், நான் சாப்பிட்ற எல்லா சாப்பாட்டையும் அவங்களுக்கு கொடு. அங்க வந்து சாப்பாடு கொடுக்குறவன் வரான். தானியேலே, நீங்களாம் சாப்பிட்றீங்களா? நோ 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 நோ, எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது தெரியுமா, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இல்லடா, ராஜா சொல்லியிருக்கிற கட்டளை, ராஜாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எனக்கு என்னுடைய சந்ததி கற்றுக் கொடுத்ததை நான் பின்பற்றுவேன். நீ வேணா மற்றவங்களுக்கு கொடு, நாங்க இதுதான் சாப்பிடுவோம். மக்களே, புரியுதுங்களா? என் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க ஸ்கூல் படிக்கும்போது. ஸ்கூல் படித்து நான் முடித்து காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ், திருப்பியும் ஒரு லிங்க் கிடச்சிது. காலேஜுக்கு போனதுக்கப்புறம் எந்த விதமான தொடர்பு இல்லை. அதுக்கப்புறம் தான் மொபைல் ஃபோன்ஸ் வருது.
காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் மொபைல் ஃபோன்ஸ் வருது. ஒருவரை சந்திக்கும் பொழுது ஒருத்தர் நம்பர் கிடச்சி அப்படியே ஒரு செயின் லிங்க் மாதிரி ஒவ்வொருத்தர் கிடச்சி டெக்னாலஜி அதிகமாக வளரும் பொழுது அப்புறம் தான் வாட்ஸ்அப் வருது. அப்புறம் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ஒரு குரூப் ஆரம்பிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு குரூப்புகளாக அமையுது. திரும்பியுமாக ஒரு பள்ளியினுடைய அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் திரும்பியும் ஒரு கனெக்ஷன் வாலிப நாட்களில் வருது. ஒரு 23, 24, 25 வயதில். இப்போ இந்த வாலிப பசங்களுக்கு எல்லாமே என்னன்னா தண்ணி அடிக்க போகணும், நல்லா சாப்பிடணும், நல்லா டூர் போகணும், சுற்றணும். இதுதான் அவங்களுக்கு எண்ணம் அதிகமாக இருக்குது. நல்லா சம்பாதிச்சானுங்க, என் கூட வேலை செய்கிறவனுங்க, என் கூட படித்தவனுங்க எல்லாம் நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறான். ஒருத்தர் டாடா கம்பெனியில் சென்னையில் மேனேஜராக இருக்கான், ஒரு பெரிய ஆஃபீஸில் ஷோரூமில். ஒருத்தன் டாடா மஹேந்திராவில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறான். ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் இருக்கிறான். எல்லாருமே மேக்ஸிமம் நல்ல பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கானுங்க. வாணி பிரிண்டர்ஸ் ஓனர் பையன் என் கூட தான் படித்தான். எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள். கூட்டுறவு வங்கி, கரூர் கூட்டுறவு பேங்க்கில் தான் வாணி பிரிண்டர்ஸோடைய பையன் படிக்கிறான், அவன் வேலை செய்கிறான். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் எல்லாம் நல்லா சம்பாதிப்பானுங்க. ஆனால் அந்த வாலிபனுடைய முறுக்கு வந்துடும்ல, எல்லாம் ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணிவிட்டு ஓகே தண்ணி அடிக்க போகலாமா அப்படிம்பானுங்க. எனக்கு ஃபோன் பண்ணுவானுங்க, திறமை வரியா போகலான்னு. என்ன நீ பார்க்குறீங்க குருகுருன்னு? எனக்கும் நடந்திருக்கு, நானும் அதை கடந்து தானே வந்துருக்குறேன். ஏடா அறிவு இருக்கடா உங்களுக்கு? இப்படி தான் கேட்பேன், அறிவு இருக்கடா உங்களுக்கு? ஏனே எதுக்கடா கூப்பிட்றீங்க அப்படிமே? இல்லை சும்மா வந்துட்டு போ, நீ போயிட்டு வாங்க. என்ன எப்போ கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற? எப்போ கூப்பிட்டாலும் வரமாட்டேன். இந்த வேலைக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன். வேற எங்கேயாவது போகணும்னு சொல்லி வரேன். சாப்பிட போகலாமா? வா சாப்பிட போகலாம் ஹோட்டலுக்கு. இந்த வேலைக்கு என்னை கூப்பிடுவே கூப்பிட சலிச்சுக்குவானுங்க. என்னடா நீ சலிச்சாலும் சரி, நீ புளிச்சாலும் சரி. மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வான்னு நான் கூப்பிடுவேன். சும்மா உட்காருமா, அப்புறம் இந்த முறுக்க சாப்பிடுமா. முறுக்க சாப்பிட்ட கொஞ்சம் மோந்து பாருமா. நம்மளும் மோந்து பார்ப்பான். ஒன்றுமே இல்லை பத்தியா, கொஞ்சம் குடிச்சு தான் பாரு. என் கூட ஒருத்தர் இருந்தான், எல்விபி பேங்க் கரூரில் வாங்கப்பாளையத்தில் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸில் மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருந்தான். தண்ணி அடிச்சு தண்ணியினுடைய மோகம், போதையினுடைய மோகத்தினாலவே அவன் வேலைக்கு போகாமல் மயங்கி வீட்டிலேயே கடந்து எல்விபி பேங்குடைய வேலை போய்விட்டது. அந்த நாய் இப்பையும் ஃபோன் பண்ணி, கார்த்திகேயன் ஃபோன் பண்ணுவான், திறமே தண்ணி அடிக்க காசு கொடு. எடுத்தோன்னு அவன் தான் கேட்பான். என்னது? போதையிலே தான் இருப்பான் எப்பயும். போதை குரு. என் ஃப்ரெண்ட்ஸ் எவனை பார்த்தாலும், போன வாரம் என் ஃப்ரெண்ட் சொல்கிறான், நீ தண்ணி அடிக்க காசு கொடுக்கலைன்னா சூசைட் பண்ணிக்க. ஆனால் நாசமாக போனவனே, எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியாடா, கடைசியில் நான் மாட்டிக்க வேண்டா. நீ தண்ணி கொடுக்க காசு கொடுக்கலன்னா சூசைட் பண்ணிக்க பார்த்துக்க. மக்களே, சாதாரணமாக துவங்கினான், இன்னைக்கு அவன் வாழ்க்கையை இழந்து ஒன்றுமில்லாமல் இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு கண்ட்ரோல் இல்லை. நிறைய சொல்லுவேன், பேசிட்டே போவேன். என் வட்டாரத்தில் நிறைய பேர் நல்லவனும் இருக்காங்க, வீணா போனவனு நிறையா இருக்கிறான். நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறானுங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறார்கள். ஆனால் உருப்படாமல் போன சிலரும் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியில் அவன் நடக்கலை, பெற்றோரை மதிக்கவில்லை, தாயை மதிக்கவில்லை, தகப்பனை மதிக்கவில்லை, யாரையும் மதிக்கலை. இப்போ யார் வாழ்க்கை போச்சு தெரியுமா? அவன் வாழ்க்கை அவனுக்கே இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது அவன் வாழ்க்கையை யார் காப்பாற்ற முடியும்? நினச்சி பாருங்க. ஒருவராலும் காப்பாற்ற முடியவே. மக்களே, கர்த்தர் நம்ம கையிலே பிள்ளைகள் கொடுத்துருக்கிறார்.
இந்த உலகம் பொல்லாத உலகம். நம்முடைய பிள்ளைகள் நல்ல நிலையில் இருந்தாலும் உலகம் அவர்களை வா 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 வான்னு இழுக்கும். நாம் ஜாக்கிரதையா இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை இழந்து விடுவோம். பிள்ளைகளுடைய சந்ததி இழந்து விடுவோம். சந்ததி போனதுக்கப்புறம் ஒன்றும். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை தான் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், சந்ததியினுடைய ஆசீர்வாதம். God bless the children. God bless the generation. ஜோம்லாமா? ஆவியானவர் நம்மோடு பேசியிருப்பார் என்று நான் விரும்புகிறேன், நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, சொல்லுங்க என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் சொல்லுங்க. முழுவதும் தருகிறேன். முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே மக்களே, பிள்ளைகளாக குடும்பமாக நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்கணுங்க. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசினதுதான். நான் மாத்திரமல்ல, என் பிள்ளைகளோடு நான் சேர்ந்து கர்த்தரை சேவிக்கணும். நான் மாத்திரம் பரலோகம் போகக்கூடாது, என் பிள்ளைகளோடு சேர்ந்து உமக்காய் உயர்த்துகிற குடும்பமா இருக்கணும். மக்களை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற சந்ததியை நாங்க இருக்கணும்னு சொல்லுங்க. நாங்க மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்க உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற சந்ததியா, உயர்த்துகிற சந்ததியா. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உயர்த்துகிற சந்ததியா, உயர்த்துகிற சந்ததியா, உயர்த்துகிற சந்ததியா, உயர்த்துகிற சந்ததியா, உயர்த்துகிற சந்ததியா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவரா. காலங்களில் எங்களோட இடைவிட கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சொல்கிறோம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்.
அந்த பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. அவன் முதிர் வயதில் விடாதிருப்பான் என்று வசனம் சொல்கிறது போல ஆண்டவரே எங்களுக்கும் இன்னும் அதிக ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகளை நடத்துவதற்கான விசேஷித்த கிருபையை கொடுங்க, விசேஷித்த ஞானத்தை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே நடத்தபடியாக வேண்டிக் கொள்கிறோம். கரத்தில் எங்களை தருகிற தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.